வணக்கம். நான் ஐஆர்சிடிசியோட ஆஃபர் ஃபார் சேல் வழியாக ஷேர்ஸுக்கு பிட் பண்ணியிருந்தேங்க. Zerodha வழியாக. ஆனா, அது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு வெள்ளிக்கிழமை நைட்டு எனக்கு Zerodhaலருந்து ஒரு இமெயில் வந்ததுங்க. Zerodha கம்பெனியும் வெளியிட்டிருக்காங்க ஒரு நியூஸ். அவங்க வழியாக சப்மிட் பண்ண ஐஆர்சிடிசிக்கான ஓஎஃப்எஸ் பிட்டிங் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அக்செப்ட் பண்ணல அப்படின்றது. ஸோ வருத்தத்துக்குரிய விஷயம் தான். நான் எதற்காக ஐஆர்சிடிசி ஓஎஃப்எஸ் அப்ளிகேஷன் செஞ்சிருந்தேன்னு முன்னே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேங்க. ஓஎஃப்எஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸை புரிஞ்சுக்கிறதுக்காகவும், ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு 5% டிஸ்கவுண்ட் எல்லா ஷேர்ஸ்க்கும் தரப்படுதா இல்லையா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் நான் அப்ளை செஞ்சிருந்தேன். ஆனா, அந்த அப்ளிகேஷன் வெள்ளிக்கிழமை நைட்டு ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு முன்னே தெரியும் ஐஆர்சிடிசி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் ப்ரொமோட்டர்ஸ், மெஜாரிட்டி ப்ரொமோட்டர்ஸ். அவங்களோட 20% ஷேர்ஸை விற்க போகிறதாக சொல்லியிருந்தாங்க ஆஃபர் ஃபார் சேல் வழியாக. ஸோ டிசம்பர் 11ஆம் தேதி தான் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் அப்ளை செய்யலாம். ஸோ மதியம் 2:30 மணி தான் கட் ஆஃபாக Zerodha வச்சுருந்தாங்க. நான் காலையிலேயே அப்ளை செஞ்சுட்டேன் டிசம்பர் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆனால் வெள்ளிக்கிழமை நைட்டு தான் மெசேஜ் இமெயில் வழியாக வந்தது இந்த மாதிரி அக்செப்ட் சேல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது. நம்ம முன்னே பார்த்துருந்தோம் Zerodha இதுக்காக சார்ஜஸும் வாங்குறாங்க ரூ. 20 மற்றும் 18% ஜிஎஸ்டி. ஸோ Zerodha அவங்க வெப்சைட்லேயே சொல்லியிருந்தாங்க கட் ஆஃப் ப்ரைஸ் வந்து 1377.55 இருக்கக்கூடும்ன்றது. ஸோ அந்த கட் ஆஃப் ப்ரைஸ்க்கு தான் நான் அப்ளை செஞ்சுருந்தேன், பிட்டிங் செஞ்சுருந்தேன். ஒரு சின்ன குவான்டிட்டி ஆஃப் ஷேர்ஸ்க்கு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஏன்னா ஓஎஃப்எஸ் ப்ராசஸ் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் 5% டிஸ்கவுண்ட் கிடைக்குதா இல்லையான்னு புரிஞ்சுக்கிறதுக்காகவும் மட்டுமே. சரி, இது எனக்கு மட்டும்தான் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இல்லைங்க. அவங்க ட்ரேடிங் Q&Aன்ற வெப்சைட் Zerodhaவோடது. அதுலேயே வந்து நிறைய பேர் ஃபோரமில் கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. ஏன் இது எங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்படலை, ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் Zerodhaல மறுபடியும் நடக்குது, இந்த மாதிரி விஷயன்றது வந்து அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான விஷயங்கள், பிரச்சனைகள் ஏன் எழுந்து கொண்டே இருக்குது அப்படின்ற ஒரு கோபமும் கேள்விகளும் நிறைய பேர் கேட்டுக்கொண்டே இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற மெசேஜ் தான் இமெயில் வழியாக வந்ததுங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோரமில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, ஏன் இந்த பிரச்சனை நடக்குது, ஏன் இதை நீங்கள் முன்கூட்டியே சால்வ் பண்ணல, உங்களை மாதிரி ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் வந்து ஏன் இதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு நிறைய கேள்விகள், நிறைய பேருக்கு ஆதங்கம் இருக்குது. ஏன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இதற்கு வந்து கம்பெனி தரப்புலேருந்து ஒரு கிளியரான பதில் இது வரைக்கும் வரலைங்க. ஆனால் அவங்களோட தலைவரான திரு நிதின், இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது அவரோட பதில். அந்த ஃபோரமில் அவர் ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதில் அவர் என்ன ரிப்ளை பண்ணியிருக்கிறதுக்கு நன்றி தெரிவிக்கணும். ஒரு தலைவராக இருந்து அவர் ரிப்ளை செஞ்சுருக்கிறாரு. ஆனால் அந்த ரிப்ளை திருப்திகரமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா திருப்திகரமாக இல்லை. என்ன சொல்கிறாரு அந்த பதிலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இருந்திருக்கு ஆர்டர் சப்மிட் பண்ணும்போது எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மில். அதாவது கெப்பாசிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட், ஒரு நேரத்தில் இவ்வளோ தான் அக்செப்ட் பண்ணுது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒரு காரணம்னு புரிஞ்சுக்கலாம் அவர் கொடுத்த மெசேஜில். ஆனால் ஒரு லீடிங் புரோக்கருக்கு இது தெரியவில்லையா, இவ்வளோ தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி அனுப்பியிருக்கலாம் இல்லையா, ஏன் எல்லாமே சேர்த்து வச்சு கடைசியில் போய் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கெப்பாசிட்டி அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வரலையா, இல்லை இதை பற்றி அவங்களுக்கு தெரியலையா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. ஸோ இதனால் ஐஆர்சிடிசியோட ஓஎஃப்எஸ் பிட்டிங்கில் வந்து பங்கு கொள்ள முடியலை. அந்த அந்த ஷேர்ஸை கம்மி விலைக்கு வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்றதான் சொல்லணும். இது Zerodha வழியாக பண்ணதுனால தான். சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நீங்கள் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா முன்கூட்டியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் வேறு புரோக்கர் வழியாகயாவது அப்ளை செஞ்சுருப்பேனே அப்படின்னு சில பேர் புலம்புறாங்க. சில பேர் வந்து என்கிட்டருந்து நீங்கள் சார்ஜஸ் வாங்கிட்டீங்க, எப்பவும் Zerodha கலெக்ட் பண்ணுற சார்ஜஸ் இருக்குது ஓஎஃப்எஸ்க்கு ரூ. 20 மற்றும் 18% ஜிஎஸ்டி. ஸோ கிட்டத்தட்ட ரூ. 24 வரும். அது கலெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் கம்பெனி அதை மறுத்திருக்கு. கம்பெனி வந்து நாங்கள் எந்த சார்ஜஸும் இதற்காக வாங்கலை, இந்த ஃபெயிலியருக்காக வாங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி உங்களதுலேருந்து கலெக்ட் செய்யப்பட்டிருக்குன்னா தயவு செஞ்சு இமெயில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புங்க, நாங்கள் அதை நிவர்த்தி செய்வோம் அப்படின்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஆனால் கம்பெனி சொல்கிறது அவங்க எந்த சார்ஜஸும் செய்யவில்லை அப்படின்றது. ஆனால் Zerodha அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்னும் கவனம் செலுத்தி இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுவும் குறிப்பாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை பாதிக்குது. ஏன்னா நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த பிரச்சனை எழவில்லை. ஏன்னா டிசம்பர் 10ஆம் தேதி அவங்க பிட்டிங் முடிஞ்சு போச்சு. டிசம்பர் 11ஆம் தேதி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த பிரச்சனை எழுந்துள்ளது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான இஷ்யூஸ் Zerodha கவனிப்பாங்க அப்படின்னு நம்பலாம். நன்றி, வணக்கம்.